பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறோம். தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட தேவனுடைய வாக்குத்தத்தமான வார்த்தை மாத்திரமே. இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் செபிக்கலாம். ஆமோஸ் 9வது அதிகாரம் 13வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். பர்வதங்கள் திராட்சரசமாய் வடிகிறதும் மேடுகளெல்லாம் கரைகிறதுமான நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்ததாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை, மேடுகளெல்லாம் கரைகிறதுமான நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராயிருந்தாலும் சரி, உங்களுக்கு நேரே இன்றைக்கு தேவன் தம்முடைய வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். மேடுகளெல்லாம் கரைகிறதுமான நாட்கள் வரும் என்று இயேசு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் சத்துருவானவன் அநேக மேடுகளை நமக்கு முன்னே வைத்து விடுகிறான். அநேக தடைகளை நமக்கு முன்னே வைத்து விடுகிறான். அநேக குறைவுகளை, மலை போன்று இருக்கிறதான பெரிய பெரிய சூழ்ச்சிகளை நமக்கு முன்னே சத்துரு வைத்து விடுகிறான். இன்றைக்கும் எப்படியாவது அதை தாண்டி விடலாம், அதை ஜெயிச்சிடலாம், அதை ஓவர் கம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல முயற்சி எடுத்தாலும் அநேக நேரங்களில் அவன் கட்டி வைத்திருக்கிற மலையை அல்லது அவன் கட்டி வைத்திருக்கிற அந்த மேடுகளை தாண்டி நம்மால் கடந்து செல்ல முடிவது கிடையாது. அந்த மேடுக்கு அப்புறத்தில் எனக்கு தேவையான அநேக நன்மைகள் இருக்கிறது என்பது எனக்கு தெரியும். அந்த மேடுக்கு அந்த பக்கம் என் பிள்ளைகளுக்கு தேவையான, என் ஃபேமிலிக்கு தேவையான அத்தனை ஆசீர்வாதங்கள் இருக்கும் அப்படின்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஆனாலும் அந்த மேடுகளை தாண்டுவதற்கு அநேக நேரத்தில் எனக்கு பலன் இல்லாமல் போய்விடுகிறது. அந்த மேடுகளை ஜெயிப்பதற்கு அநேக நேரத்தில் எனக்கு விசுவாசம் இல்லாமல் போய்விடுகிறது. அந்த மேடுகளை தாண்டி அந்த பக்கத்தில் இருக்கிற தேவன் வைத்திருக்கிற முழுமையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கூடாதபடி அநேக நேரத்தில் என்னுடைய விசுவாசமும் ஜெபமும் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் குறைவுபடுகிறபடியினால் நான் அதை தாண்ட முடியாமல் இன்றைக்கும் மேடுகளுக்கு முன்னே அல்லது மேடுகளுக்கு கீழே அழுது கொண்டிருக்கிறவர்கள் ஏராளம். ஒருவேளை நீங்கள் அப்படிப்பட்ட நிலைமையில் இந்த சத்தத்தை கேட்பீர்கள் என்று சொன்னால், உங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். உன்னுடைய வாழ்க்கைக்கு முன்னே, உன்னுடைய குடும்பத்திற்கு முன்னே அவன் கட்டி வைத்திருக்கிற எல்லா மேடுகள் எல்லாம் கரைகிற நாட்கள் வரும் என்று இயேசு வாக்கு தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமேன் சொல்றீங்க? இந்த வார்த்தையை விசுவாசத்தோடு ஆமேன் சொல்லி ஏற்றுக்கொள்ளுங்க. உங்களுக்கு தெரியும் உங்க பிசினஸ்ல எவ்வளவு பெரிய மேடு இருக்குது. அந்த மேடை தாண்ட முடியாதபடி நீங்கள் எவ்வளவு சிரமப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க. இந்த மேட்ல இருந்து யார் என்னை விடுவிப்பார்? இந்த மேட்ல இருந்து எப்படி நான் வெளியே வரப்போறேன்? நீங்கள் எத்தனை முறை ஏங்கி கொண்டிருக்கிறீர்கள்? ஆண்டவர் சொல்லுகிறார், உங்க பிசினஸுக்கு விரோதமாய், உங்க கையின் பிரயாசத்துக்கு விரோதமாய், உங்க பொருளாதாரத்துக்கு விரோதமாய் அவன் கட்டி வைத்திருக்கிற எல்லா மேடுகளும் கரைகிற நாட்கள் வரும் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஓ பிரைஸ் காட், ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்கும் பொழுதே ஆவியிலே நிரம்பி நீங்கள் செபிக்க ஆரம்பிங்க. நீங்கள் செபிக்க செபிக்க சில மேடுகள் இன்றைக்கு கரைவதை உங்கள் கண்களால் பார்க்க முடியும். ஓ பிரைஸ் காட். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? ஆண்டவருடைய வார்த்தை வெறும் நாளும் வெறுமையாய் திரும்பாது என்று வேத வசனம் சொல்லி இருக்கிறது. நான் வசனத்தை உங்களிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறேன். இந்த வார்த்தைக்கு ஜீவன் இருக்கிறது, இந்த வார்த்தைக்கு உயிர் இருக்கிறது. சோத்திரம். இந்த வார்த்தையை ஆமென் சொல்லி ஏற்றுக்கொள்ளுங்க. உங்களுக்கு தெரியும் எது பெரிய மேடை போல் இருக்கிறது, எது நீங்க தாண்ட முடியாத, நீங்கள் கடக்க முடியாத பெரிய மேடை போல் எது இருக்கிறது. ஒருவேளை ஒரு பெரிய வியாதி ஒரு மேடை போல இருக்கிறதா? எப்படியாவது இதை தாண்டிடலாம், எப்படியாவது ஜெயிச்சிடலாம். ஒருவேளை முடியாத சூழ்நிலையில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா? அந்த வியாதி கரைகிற நாட்கள் வரும் என்று கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு சொல்லுகிறார். ஒருவேளை சில மந்திரவாதங்களும் சில பிள்ளி சுனியங்களும் உங்க வாழ்க்கைக்கு முட்டுக்கட்டையா இருக்கிறதா?
எப்படியாவது ஜெயிச்சிடலான்னு பார்க்கிறேன், எப்படியாவது மேல வந்துடலான்னு பார்க்கிறேன், எப்படியாவது தாண்டிடலான்னு பார்க்கிறேன். ஆனால் இன்றைக்கும் அநேகர் எனக்கு விரோதமாய் சேவனை செய்து வைக்கிறார்கள், மந்திரவாதம் பண்ணி வைக்கிறார்கள். அநேகர் பொறாமைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், என்னை வித்தியாசமாய் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அநேகர் இன்னைக்கு என்ன வித்தியாசமாய் குறைவுகளோடு ஸ்தோத்திரம் சாபமான வார்த்தைகளோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இதை நாள ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற வேதனையோடு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா? உங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் இந்த வார்த்தையை தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறார். அவன் கட்டி வைத்திருக்கிற அத்துணை மந்திரவாதங்களும் அத்துணை பிள்ளி சுனிகளும் கரைகிற நாட்கள் சமீபத்தில் இருக்கிறது என்று கர்த்தர் வாக்கு தத்தம் பண்ணுகிறார். ஓ பிரைஸ் காட், ஹல்லேலூயா. விசுவாசிங்க. இந்த வார்த்தையை கேட்கும் பொழுதே ஆவியில நிரம்பி செபிக்க ஆரம்பிங்க. ஆண்டவரே, என் பிசினஸ்ல கையின் பிரயாசத்துல காணப்படுகிற மேடுகள் கரைந்து போவதாக, சில வியாதிகள் கரைந்து போவதாக, சில மந்திரவாதத்தின் வல்லமைகள் கரைந்து போவதாக நீங்கள் சொல்ல சொல்ல அந்த மேடுகள் கரைகிற நாட்கள் உங்களுக்கு வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஓ பிரைஸ் காட், ஹல்லேலூயா. நான் இந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறேன், உங்கள் போராட்டத்துக்கு ஒரு முடிவை கர்த்தர் ஏற்படுத்த போகிறார். உங்க பிரச்சனைக்கு ஒரு முடிவை கர்த்தர் ஏற்படுத்த போகிறார். புதிய பாட்டில் இயேசு சொல்லி இருக்கிறார் அல்லவா, இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் போய் விழு என்று சொன்னால் அது அப்படியே நடக்கும் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் அல்லவா. அது எவ்வளவு பெரிய மேடுகளாய் இருந்தாலும் சரி, என் வாயின் வார்த்தையில் இயேசுவின் நாமத்தை சொல்லி விசுவாசமாய் பேச பேச அத்துணை மலைகளையும் ஆண்டவர் கரைந்து போக செய்ய வல்லமுள்ளவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பழைய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம் சங்கீதத்தில், கர்த்தரின் பிரசன்னத்தினால் பர்வதங்கள் மெழுகு போல உருகிற்று. அது ஆண்டவரின் பிரசன்னத்தினாலே உருகி போயிற்று. நான் சொல்லுகிறேன், உங்கள் மேடுகளை குறித்து நீங்கள் கவலைப்பட்டது போதும். சத்துரு கட்டி வைத்திருக்கிற சில மனுஷிக வல்லமைகள், கட்டி வைத்திருக்கிற சில பொறாமைகள், சில வன்கண்கள், சில மந்திரவாதங்கள், சில அசுத்தாவியின் வல்லமைகள், எந்த வல்லமைகள் எல்லாம் உங்க வாழ்க்கைக்கு விரோதமாய், பிள்ளைகளுக்கு விரோதமாய், கையின் பிரயாசத்துக்கு விரோதமாய், ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு விரோதமாய் எத்துணை மேடுகளை அவன் கட்டி வைத்திருந்தாலும் இன்றைக்கு தேவன் தம்முடைய பிரசன்னத்தை அனுப்பி அவைகளை கரைய செய்ய போகிறார். ஓ பிரைஸ் காட், ஆமென், ஆமென் சொல்லி ஏற்றுக்கொள்ளுங்க. இந்த வார்த்தையை நான் தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறேன். அந்த நாட்கள் வரப்போகிறது. ஹல்லேலூயா. கரைகிற நாட்கள் வரப்போகிறது. சகோதரியே, சகோதரனே, உங்களை பார்த்து தான் அந்த வார்த்தையை சொல்லுகிறார். கரைகிற நாட்கள் வரப்போகிறது. ஹல்லேலூயா. எத்தனை வருஷமா முன்னாடி நின்னுச்சு, எத்தனை மாதமா முன்னாடி இருந்துச்சு, எத்தனையோ தட்டி பார்த்தீங்கல்ல, எத்தனையோ அழுது பார்த்தீங்கல்ல, எத்தனையோ உபவாசம் பண்ணி பார்த்தீங்கல்ல. சகோதரனே, சகோதரியே, இந்த வார்த்தையை ஆண்டவர் உங்களுக்கு தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறார். இதுவரை அவன் கட்டி வைத்திருந்த எல்லா மேடுகளும் கரைகிற நாட்கள் வரும் என்று கர்த்தர் வாக்கு தத்தம் பண்ணுகிறார். Praise God. Hallelujah. சொல்லுங்க, இந்த வார்த்தையை கேட்கும் பொழுதே சொல்லுங்க, கரைகிற நாட்கள் வந்துருச்சு. என் பிள்ளைங்க வாழ்க்கையில முன்னாடி நிக்கிற மேடு கரைகிற நாட்கள் வந்துருச்சு. சொல்லுங்க, நீங்க அறுவடை செய்ய போறீங்க. Praise God. Hallelujah. உங்க பொருளாதாரத்துல முன்னாடி நிக்கிற மேடு கரைன்னு சொல்லுங்க, அது கரைய போகிறது. ஸ்தோத்திரம். பல வருஷமா சில கேஸ்கள் நடந்து கொண்டு இருக்குதா? பல வருஷமா சில ஸ்தோத்திரம் வழக்குகள் நடந்து கொண்டு இருக்கிறதா? ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த வழக்குகள் ஸ்தோத்திரம் கரைகிற நாட்கள் வந்து கொண்டிருக்கிறது என்று கர்த்தர் வாக்கு தத்தம் பண்ணுகிறார். எது உங்களுக்கு மேடாக இருந்தாலும் சரி, நம்பிக்கையோடு அறிக்கை செய்யுங்கள், கரைகிற நாட்கள் வருகிறது. ஓ பிரைஸ் காட். அவை எவ்வளவு கட்டினாலும் சரி, பாபேல் கோபுரத்தையே இயேசு இடித்து போட்டார் என்று வேதத்தில் வாசிக்க முடியும். மேல வரைக்கும் கட்டினாங்களா? நாங்கள் வானத்து வரைக்கும் போவோம், எல்லாரும் சேர்ந்து கட்டினாங்களா? ஒரு நிமிஷத்துல அவ்வளவு பெரிய கோபுரத்தையே ஆண்டவர் இடிச்சு போட்டார் அப்படின்னா, நான் சொல்லுகிறேன், அவன் கட்டி வைத்திருக்கிற அந்த சின்ன மேடு எம்மாத்திரம். மலைகளே ஸ்தோத்திரம் பெயர்ந்து சமுத்திரத்துல போகும் அப்படின்னா, அவன் கட்டி வைத்திருக்கிற அந்த சின்ன மேடு எம்மாத்திரம். நீங்கள் விசுவாசியுங்கள், ஆண்டவர் அதை கரைய செய்ய போகிறார். உங்க ஊழியங்களுக்கு விரோதமாய், உங்க சபைக்கு விரோதமாய் சத்துருவானவன் மனுஷிக வல்லமைகள் எத்தனை மேடுகளை கட்டி வைத்திருந்தாலும் அத்துணை மேடுகளையும் இயேசு உனக்காய் கரைய செய்ய போகிறார். ஓ, எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? பிரைஸ் காட். நம்பிக்கையோடு அறிக்கை செய்யுங்க. இந்த வார்த்தையை மறுபடியும் கன்ஃபஸ் பண்ணுங்க. ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் அறிக்கை செய்யுங்க. மேடுகள் எல்லாம் கரைகிற நாட்கள் வரப்போகிறது. என் குடும்பத்தினுடைய மேடுகள் கரைகிற நாட்கள் வரும் சொல்லுங்க.
என் பிள்ளையின் எதிர்கால வாழ்க்கை, திருமண வாழ்க்கை, சொத்திரம், குழந்தை இல்லாமல் இருக்கிற அந்த மேடுகள் கரைகிற நாட்கள் வரும். நான் சொல்லுகிறேன், இந்த வார்த்தையை சொல்ல சொல்ல அந்த நாள் சீக்கிரத்திலே வரும் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். அது இனி பொய் சொல்லாது, இனி அது தாமதிக்காது, அது நிச்சயம் சீக்கிரமாய் தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று இயேசு சொல்லி இருக்கிறார் அல்லவா? தீவிரமாய் அந்த நாட்களை கர்த்தர் உங்களுக்கு கொண்டு வருவாராக. கண்களை மூடி என்னோடு சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பிங்க. Praise God, hallelujah. மேடுகளெல்லாம் கரைகிறதுமான நாட்கள் வரும் என்று சொன்னீரே. எத்தனை மேடுகள் இருந்தாலும் அத்தனை மேடுகளும் இன்றைக்கு உம்முடைய பிரசன்னத்தினாலே, உம்முடைய வார்த்தையினாலே என் தேவன் அவைகளை கரைய செய்வீராக என்று நான் ஜெபிக்கிறேன். என் ஜனங்களை கர்த்தர் விடுவிப்பீராக. ஒரு சமாதானமுள்ள ஒரு லைஃப் வாழ என் ஜனங்களை ஆசீர்வதிப்பீராக. அந்த நாள் துரிதமாய் வருவதாக, அந்த நாள் சீக்கிரத்தில் வருவதாக. முன்னே நிற்கிற அத்துணை மேடுகளும் இன்றைக்கு கரைந்து போகிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின் பிரகாரம் கர்த்தர் அப்படி செய்வீர் என்று நம்புகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். முன்னே நிற்கிற அத்துணை மேடுகளும் கரையில நாள் வந்துவிட்டது. இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொன்னால் மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக.